மீனா ஆரம்பத்துல சொன்னப்பவே இவங்கள கிளாஸை விட்டு நிறுத்தி இருக்கணும். எனக்குன்னு வந்து சேருதுங்க. இது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுது. நீ வேற பயமுறுத்தாத விஜயா. கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் லீவ் விட்டுறலாம். அது சரி, ஆனா அந்த பொண்ணு வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இங்க எதுக்கு வராங்க? அதெல்லாம் வரமாட்டாங்க. வந்தாலும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. நானும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரல. இப்ப போய் பார்க்கலாம் டாக்டர். போய் பாருங்க. சரி டாக்டர், போலாம். பாட்டி மா கிரிஷ், வா முத்து, வா மீனா. நல்லா இருக்கீங்களா? மா அதை நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. ஆனா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கும் போக முடியல. இப்பதான் நாங்க டாக்டர் பார்த்து கேட்டோம்மா. முதுகு தண்டல அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. சரியாக கொஞ்சம் நாள் ஆகுமா. நீங்க டாக்டர் சொல்ற மாதிரி இங்கே இருங்க. நல்லா குணமானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாமா? முத்து, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியான நேரத்துல நீ தான் வந்து உதவி பண்ற. நீ மட்டும் ஆஸ்பத்திரியில சேர்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்ல வேலை. அன்னைக்கு நான் எங்க அப்பாவை இறக்கி விடுறதுக்காக வந்தேன். அப்பதான் உங்களை பார்த்தேன். என்னால உங்களுக்கு தான் கஷ்டம். இப்ப கிரிஷை பாத்துக்க வேண்டியதா போச்சு. மா, இதுல என்னம்மா எங்களுக்கு கஷ்டம்? கிரிஷ் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா. பாட்டி, நீ கீழே விழுந்தப்போ நான் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா? சாரிடா கண்ணா, ரொம்ப பயந்துட்டியா? ஆமா பாட்டி. முத்து, எனக்கு அடிபட்டப்போ கிரிஷுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் ரொம்ப பயந்துட்டேன். மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. ஆமா, நீங்க உங்க பொண்ணுகிட்ட ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்ல முத்து, இன்னும் சொல்லல. ஏமா சொல்லாம இருக்கீங்க? சொல்லிருந்தீங்கன்னா அவங்க கிளம்பி வந்திருப்பாங்கல்ல. இல்ல மீனா, என் பொண்ணு இத்தனை நாள் அங்கேதான் இருந்தா. அவ திரும்பவும் துபாய்க்கே வேலைக்கு போக வேண்டியதா போச்சு. இந்த நேரத்துல எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா அவ உடனே கிளம்பி வந்துடுவா. இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப நல்ல வேலைன்னு சொல்லிட்டே இருப்பா. இதை நான் சொன்னா அவ வேலையை விட்டு வந்துடுவா. அதான் நான் அவகிட்ட சொல்லலை. என்னம்மா நீங்க அதுக்காக உங்களுக்கு அடிபட்டது கூட சொல்லாம இருந்தீங்கன்னா எப்படிமா? இல்லப்பா, சரியானதுக்கு அப்புறம் சொல்லலான்னு விட்டுட்டேன். அவ எதுக்கு இங்க வந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு? சரிம்மா, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம். நாங்க உங்களை பாத்துக்கிறோம். நீங்க ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிருக்கீங்க மீனா. இப்போ கிரிஷ வேற பாத்துக்க வேண்டியதா போச்சு. உங்களுக்கு தான் தேவையில்லாத சிரமம். கிரிஷ எங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுலான்னு நினைக்கிறேன். மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எதுக்கு இப்ப? நாங்க தான் இருக்கோம்ல. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் கிருஷி எங்க வீட்லயே இருக்கட்டும். அவனுக்கும் எங்க வீட்டுல இருக்கிறது தான் ஜாலியா இருக்குது. என்னடா கிருஷி, கரெக்டா? அங்கிள். இல்ல முத்து, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? உங்க வீட்லயும் அப்பா அம்மான்னு எல்லாரும் இருக்காங்க. பெரிய குடும்பம். மற்றவங்களுக்கும் சங்கடமா இருக்கும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கிரிஷ் வீட்டில் இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆமாம்மா, கிறிஷுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்க அப்பாவுக்கு கிறிஷ ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போ பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு அவர் கூடவே தான் இருக்கான் அவன். ஆமாம்மா, எங்க கூட மற்றவங்க கூட எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கான். மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் எங்க கூட இருக்கட்டும், எங்க வீட்லயும். அது இல்ல, உங்க அம்மாவுக்கு. மா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுதுமா. எங்க அம்மாவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானம்மா. ஆனா அதை பத்தி நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அதை நாங்க பாத்துக்கிறோம். என் அப்பாவை மீறி எங்க அம்மா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நாங்க அப்படிலாம் கிறிஷை விட்டுற மாட்டோமா. டே கிறிஷு, உனக்கு எங்க இருக்க பிடிச்சிருக்குது? உங்க வீட்ல தான் அங்கிள். பாத்தீங்களா? கிறிஷும் எங்க வீட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நாங்க இவனை பத்திரமா பாத்துக்கிறோம். சார், நீங்க தானே இவங்களை அட்மிட் பண்ணீங்க? ஆமா, ஏதாவது அவார்டு கொடுக்க போறீங்களா? நாங்க என்ன ஃபங்க்ஷனா நடத்துறோம் சார். அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இந்த பில்ல முதல்ல கட்டிட்டு ரெசிப்ட் என்கிட்ட கொடுங்க. நானே அவங்கள டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி.
முத்து முத்து நான் கட்டிடுறேன். பரவாயில்லம்மா, நான் கட்டிடுறேம்மா. மீனா, நான் கட்டிட்டு வந்துடுறேன். ம். அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. இந்தாங்க, குடிங்கம்மா குடிங்கம்மா. மீனா, முத்து தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாப்ல. நீயாவது சொல்லுமா. நான் கிறிஷ எங்க சொந்தக்காரங்க வீட்லயே விட்டுடுறேன். அம்மா நாங்க கிறிஷ நல்லா பாத்துப்போம்மா. அதுவும் இல்லாம கிறிஷும் எங்க கூட இருக்கதா ஆசைப்படுறான். கிறிஷ், பாட்டி உன்னை சொந்தக்காரங்க வீட்ல விட்டுடுறேன்னு சொல்றாங்க. நீ அங்க போறியா இல்ல நம்ம வீட்டுக்கு வரியா? நான் உங்க வீட்டுக்கே வரேன் ஆண்டி. அப்ப நீயே பாட்டி கிட்ட சொல்லிடு. பாட்டி, நான் மீனா ஆண்டி கூட இருக்கேன். சரி சரி மீனா, நான் எதுக்கும் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்றேன். ம். அப்புறம் முத்து பணம் கிட்ட போயிருக்கிறாரு. அது எவ்வளோன்னு நீ கேட்டு சொன்னா நான் அதை என் பொண்ணுகிட்ட வாங்கி கொடுத்துட்றேன். அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கம்மா. நீங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க. கிறிஷ் எங்க வீட்லயே இருக்கட்டும். அப்படியே ஒருவேளை உங்க பொண்ணு சொல்லி அவங்க கிறிஷ உங்க சொந்தக்காரங்க வீட்ல தங்க வைக்கிறேன்னு சொன்னாலும் நாங்க கிறிஷ அப்படியே விட்டுற மாட்டோம். நீங்க குணமாகி வர்ற வரைக்கும் அவனை டெய்லி போய் பாப்போம். மா, பில்லை கட்டிட்டேன், அதை நர்ஸுக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்து உங்களை டெஸ்ட்டு கூப்பிட்டு போவாங்களாம். ஆ சரி முத்து. மீனா, நம்ம கிளம்புமா? அம்மா, வெளில கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் கிளம்புறேன். சரிப்பா. மா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. கிறிஷ பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. நாங்க அவனை பத்திரமா பாத்துப்போம். கிறிஷ், சரி பாட்டி மீனா. கிட்ட சொல்லிட்டு வா போலாம். பாய் பாட்டி. கிறிஷ் இங்க பாரு, சேட்டை பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? மா, நர்ஸுக்கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது அவசரம்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு இருக்காங்க. சரியா? நீங்க எதுக்கு கவலைப்படாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அவனை. சரி, வாடா போலாம். போயிட்டு வா. வரேம்மா, வாடா. வா கல்யாணி. இப்பதான் முத்துவும் மீனாவும் அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க 2 பேரும் கிறிஷ் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கடி. பேசாம நான் சரியாகி வர வரைக்கும் கிறிஷ் உங்க வீட்லயே இருக்கட்டும். அதான் அவனுக்கும் நல்லது. என் விஷயத்துல நீ முடிவெடுக்காத. என் வாழ்க்கையில நீ எடுத்த எல்லா முடிவுமே தப்பா தான் போயிருக்கு. என் நிலைமையை உன்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ புரிஞ்சுக்கோ கல்யாணி. முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அந்த நல்ல குடும்பத்தை நீ இத்தனை நாள் ஏமாத்தினது போதும். அவங்க கிட்ட இப்போவாது உண்மையை சொல்லிரு கல்யாணி. முத்துவும் மீனாவும் உனக்கு ஆதரவா இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒண்ணுதான். அவங்களா கண்டுபிடிச்சு பெரிய பிரச்சனை ஆகுறதுக்குள்ள நீ ஏன் உண்மையை சொல்லிட்டா கொஞ்ச நாள்ல உன்னை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. போதும்மா, நீ வாய மூடுறியா? ஏன் பேச மாட்ட? ஓ சுயநலத்துக்காக என் வாழ்க்கை அழிச்சது உனக்கு பத்தாதா? ஏண்டி திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன கொன்னுட்டு இருக்க? பேசாம ஒரேடியா டாக்டர் சொல்லி ஒரு ஊசியை போட்டு என்ன கொன்ற சொல்லு. நீயாவது சந்தோஷமா இரு. நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படுறத பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காதுல்ல. உடனே இப்படி பேச ஆரம்பிச்சிருவல்ல? நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இந்த பணம் இதை முத்துக்கிட்ட கொடுத்துரு. மீதி உன் செலவுக்கு வச்சுக்கோ. புடி. யாரும் உனக்காக பணம் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கேன். பாத்துக்கோமா.